அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அப்படின்ற ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லினை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு அழகான குட்டி கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல மர்மமான முறையில ஒரு பெண் காணாம போயிட்டாங்க. இதனால அப்பா அம்மா அழுதுகிட்டே போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கம்ப்ளைண்ட போலீஸ்காரங்க யாரும் பெருசா எடுத்துக்காததால இதுக்கு அடுத்தடுத்து இந்த ஊர்ல நிறைய கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. இதனால போலீஸ்காரங்க மேல பயங்கர பிரஷர் விழ ஆரம்பிக்குது. எல்லாரும் இந்த கொலை யார் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா நாயகனான கான்ஸ்டபிளுக்கு இது ஒரு பர்சனல் கேஸா மாற ஆரம்பிக்குது. காரணம் என்ன, அண்ட் இந்த கொலைகளுக்கு பின்னாடியும் யார் இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ஸோ கிளைமேக்ஸ்ல எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. அதை நீங்க கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது, கிளைமேக்ஸ்ல தான் ரிவீல் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நடுவுல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் சீனை பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த சீனோட டைம் லென்த்தை போட்டுட்டு இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் அதிகாலையில ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அப்பாக்கு உடம்புக்கு முடியாததால அவர் கொண்டு போகிறதா இருந்த பால இவங்க வண்டியில வேகமா வச்சுட்டு போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்களோட வண்டி ஸ்டாப் ஆயிடுது. என்ன படுதுன்னு தெரியாம ஆன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முடியல, சரி தள்ளிட்டு போவோம் அப்படின்னு மாதிரி போக்கிட்டே இருக்கும்போது இவங்க பின்னாடி ஏதோ ஒரு உருவம் இங்க வந்து நின்னுகிட்டே இருக்கு. பயந்து போறாங்க. அங்கிருந்து வேகமா ஓடி போகணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ண அந்த மர்ம உருவத்தால தாக்கப்பட்டு அந்த மயக்கம் போட்ட இவங்களை அந்த மர்ம உருவம் தூக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி படத்தோட நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது. ஸோ படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இவர் இங்க ஒரு கான்ஸ்டபிளா தான் இருக்காரு. அதாவது இந்த சின்ன கிராமத்துல கான்ஸ்டபிளா இருக்காரு அப்படின்னு மாதிரி இருக்கும். இவருக்கு அப்பா அம்மாலாம் கிடையாது, இவரோட அக்கா தான் இவர் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி. ஸோ அக்கா கூட வழக்கம் போல பேச ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா அக்கா போனான கீர்த்தி அப்படின்றவங்களையும் அறிமுகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த ஏரியாலே ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு வராங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட இன்ட்ரோ முடிய ஆரம்பிக்குது. அவங்களோட மாமா கிட்ட போக ஆரம்பிக்குது. ஸோ இந்த 3 பேரை வச்சுட்டு தான் நம்ம ஹீரோவான கான்ஸ்டபிளும் அவரோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரியான விஷயங்களை அவரோட அறிமுகம் மூலமா நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண அபி அப்படின்ற ஒரு கேரக்டர் கிட்ட போக ஆரம்பிக்குது. காலேஜ் படிக்கிறாங்க, அதாவது ஹீரோவோட அக்கா பொண்ணு காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னா இல்லையா, அதே காலேஜ்ல தான் இந்த அபி அப்படின்றவரும் படிச்சுட்டு வராரு. சொல்ல போனா கீர்த்தி இருக்காங்க இல்லையா, அவங்களோட கிளாஸ்மேட்டா தான் இவர் இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்க பெரிய பெரிய ரவுடிஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தட்டி கேட்க யாருமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த காலேஜே இவரோட அப்பாவோட தான். இவரோட அப்பா ஒரு பெரிய பொலிட்டிஷியனா இருப்பாரு. மேலும் மேலும் உயரத்துக்கு போகணும் அப்படின்னா பையனை எல்லார்கிட்டையும் மிங்கிளாக விடணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் தன்னோட சொந்த காலேஜில் அவர் படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இங்க நமக்கு காமிக்கிறாங்க. அது கூடவே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கீர்த்தி இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒரு ஒன் சைடா காதலிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் அப்படி ஓரமா வச்சுட்டு இந்த சைடு ஹீரோ கிட்ட போகணும் அப்படின்னா அவருக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறது அவர் கூடிய வேலை செய்யற ஒரு கான்ஸ்டபிள் அப்படின்ற மாதிரி இருக்கும். 2 பேரும் சேர்ந்துதான் ஸ்டேஷனுக்கு வெளியில இருக்க ஒரு இடத்துல டீ குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல கூட்டம் கூட ஆரம்பிக்குது. குழம்பி போறாரு. நாம இருக்கும்போது என்னையா கூட்டம் அப்படின்ற மாதிரி கூட்டத்தை விலைக்கு விட்டுட்டு போய் பார்க்கும்போது ஒரு அம்மா வீட்டுக்குள்ள பூந்து நகைகள் எல்லாத்தையும் அவனை அடிச்சுட்டு போயிட்டா. அதுவும் இப்பதான் நடந்திருக்கு, போலீஸ்காரங்களான நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது இவர் கூட இருக்காரு, அதாவது நாயகன் கூட இருக்காரு. அந்த மனுஷன் திருடிட்டு போனவன் இன்னும் இங்கேயா இருப்பான், அவன் எங்கேயாவது ஓடி போயிட்டு இருப்பாமா, என்னமா இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கும்போது நாயகன் அங்க இருக்க கூட்டத்தை மொத்தமா பாக்குறாரு. அந்த திருட இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துட்டு ஒருத்தரை டார்கெட் பண்றாரு. அவர் தோல் மேல கைய வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து திருடன் போயிட்டான் போல, இனிமேல் நகையெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி கேஷுவலா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கை வச்சார் இல்லையா, அந்த நபர் பெருமூச்சு ஒன்று விட ஆரம்பிக்கிறார். ஸோ இது மூலமாவே இவர் தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நகைகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அவரை செல் அடிச்சுட்டு மவனை திருடிட்டு வேலையாடா காட்டுற கான்ஸ்டபிள்லாம் எங்களை ஈஸியா மாத்திட்டு போயிடலான்னு பாத்தியாடா அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் அதே இடத்துல வேலை செய்யற ஒரு லேடி கான்ஸ்டபிளை நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஹீரோனா ரொம்ப பிடிக்கும். அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசையில இருக்காங்க. ஆனா எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே நம்ம ஹீரோ சைட்ல இருந்து இன்னும் போக கிடையாது. இதனால அவங்க எந்நேரமும் அவரை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவரை நம்மள காதலிக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நமக்கு இங்க காமிச்சிட்டு அது கூடவே ஸ்டேஷனுக்கு எஸ்ஐ வர ஆரம்பிக்கிறார். வந்ததும் யாரையுமே மதிக்கிற மாதிரி தெரியல. அவரோட பிளேஸுக்கு போய் உட்கார ஆரம்பிக்கிறாரு. அந்த லேடி கான்ஸ்டபிள் இருக்காங்க இல்லையா, அவங்கள மட்டும் உள்ள வச்சுட்டு பெருசா இருக்கு இல்லையா அந்த ஃபைல, அதை எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்க அதை எடுக்கும்போது அவங்களோட பின்னழகை எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு இருக்க ஒரு கொடூரமான ஆள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண அந்த எஸ்ஐ இருக்கா இல்லையா, ஊருக்குள்ள அந்த பொலிட்டிஷியன் சொல்லியிருந்தானே அந்த நபரை
சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. கொஞ்சம் லஞ்சங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்களை நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கற்பனா ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு உன்னையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கடா, உனக்கு காதல் இருக்குது, நீ அவளை காதலிக்கிற அப்படின்றது எனக்கு தெரியும், அந்த பொண்ணு கிட்ட சொன்னா தானே உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோட நண்பர் இருக்கா இல்லையா, அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோவை யோசிச்சுக்கிட்டு எனக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, அவளை காதலிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருக்கு, ஆனா சரியான நேரம் வரட்டும், இப்போதைக்கு என்னோட வேலை தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி கடந்து போக அவங்க தன்னை காதலிக்கிறார் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி அவரை நினைச்சு அப்படியே இமேஜினேஷன்ல ஒரு சாங் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. சாங்கோட முடிவுல கரெக்டா அந்த ஸ்டேஷனுக்கு ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மர்மமான நபரால பெண் கடத்தப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஃபேமிலி இங்க வராங்க. எங்களோட பொண்ணு பால் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி போனா இன்ன வரைக்கும் வீடு வரவே இல்லை சார், எங்களுக்கு பயமா இருக்கு, கேஸ் எடுத்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அந்த இடத்துக்கு எஸ்ஐ வர ஆரம்பிக்கிறாரு. இவங்களை பார்த்தது என்னையா கேஸ் அப்படின்ற மாதிரி விசாரிக்க, பொண்ணு வீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லும்போது பொண்ணுக்கு என்ன வயசு, ஒரு 21 வயசு இருக்குதான்னு சொல்ல, 21 வயசுனா நீ என்னையா இங்க வந்து நிக்கிற, எவன் கூடனா ஓடி போயிருப்பா, இதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டு ஆசை முடிஞ்சு போச்சுன்னா அவளா வந்துருவாயா அப்படின்ற மாதிரி கொச்சப்படுத்தி பேசிட்டு போய்கிட்டே இருக்க இந்த விஷயத்த ஹீரோ கவனிக்கிறாரு. அவரை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க, உங்களோட பொண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க சார், அந்த கேஸ நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இல்ல சார், அவர் சொல்லிட்டு போன விஷயங்களே எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருச்சு, எங்களோட பொண்ணு நாங்களே தேடிக்கிறோம், போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே இனிமேல் வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி பொண்ணு தொலைச்சவங்க ரொம்ப சோகத்தோட போகும்போது இந்த விஷயம் நம்ம ஹீரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு இரவு கூட இவங்களோட ஃபேமிலி கிட்ட ஒருத்தவங்க காணோம் அப்படின்ற மாதிரி தேடி போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. ஆனா அங்க இருக்க யாருமே மதிக்க கூட மாட்டாங்களக்கா அப்படின்ற மாதிரி, கண்டிப்பா நான் ஒரு நாள் இன்ஸ்பெக்டர் ஆகி யாருக்காவது பிரச்சனைன்னு வரும்போது கண்டிப்பா நான் அலக்கழிக்க மாட்டேன், உதவி செய்வேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. கற்பனா அப்படி அவரோட அப்பா கிட்ட போக ஆரம்பிக்குது. நான் வரப்போற எலெக்ஷன்ல ஒரு பெரிய பொசிஷனுக்கு நிக்கலான் இருக்கேன், அது கூடவே உன்னையும் அரசியல்ல கொண்டு வரணும் அப்படின்ற வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நம்ம காலேஜ்ல படிக்க வச்சது அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நீ நல்ல பேர் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இல்லையா, நாளைக்கு உன்னோட பர்த்டே வரப்போகுது, ஒன்னு பண்ணு, காலேஜ்ல இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டு எல்லாரையுமே பார்ட்டிக்கு இன்வைட் பண்றது மூலமா உனக்கு நல்ல பேர் கிடைக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப போக ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க எல்லா பசங்க கிட்டும் இன்னைக்கு என்னோட வீட்டுல பயங்கரமான பார்ட்டி, சோ எல்லாரும் தயங்காம வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக அங்க இருக்க கீர்த்திக்கு இந்த அபிய சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, இதனால அதுக்கு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட் அபி கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எனக்கு ஒரு நைட் மட்டும் கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வர முடியுமா, அவகிட்ட என்னோட காதலை நான் வெளிப்படுத்த வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த பார்ட்டிக்கு வர வைக்கிறாங்க. ஆனா அதே பார்ட்டில தான் ஹீரோவா அவரோட நண்பர் இருக்கா இல்லையா, 2 பேரும் காவலுக்கு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிக்கிறாங்க. அது கூடவே அவரோட அக்கா பொண்ணு அங்க வரத கவனிக்கிறாரு. என்னமா இந்த பார்ட்டிக்குலாம் வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல இந்த பர்த்டே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் எங்களோட கிளாஸ்மேட் தான், அதனாலதான் வந்தேன் மாமா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் சீக்கிரமா போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பார்ட்டியில கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க பெரிய பெரிய பொலிட்டிஷியன்லாம் வந்திருப்பாங்க, இதனால அப்படி இப்படின்னு செலிப்ரேஷன் போக ஆரம்பிக்குது, ஒரு பாடல் ஒன்று போக ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். பாடலோட முடிவுல அபிதான் பிளான் பண்ண விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாரு. கீர்த்திகா கிட்ட போய் பேசணும், தப்பா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க கோபம் அடைகிறாங்க. பலார்னு ஒரு அறையை விட்டுட்டு அங்கிருந்து வேகமா போக ஆரம்பிக்க இந்த விஷயம் அடி வாங்கினார் இல்லையா, அவருக்கு பயங்கர கோபத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி அங்கிருந்து கிளம்புன கீர்த்திகா கிட்ட போக ஆரம்பிக்குது. ஸோ அவங்க ஃப்ரெண்டோட வண்டியில வந்துகிட்டே இருக்கும்போது வீட்டு முனையில அதாவது தெரு முனையில இவங்களை இறக்கி விட்டுட்டு நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு போக ஆரம்பிக்க இவங்க தெரு முனையில இருந்து வீடு வரைக்கும் நடந்துதான் போகணும் இல்லையா, இதனால பொறுமையா நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த மர்ம உருவம் இவங்க முன்னாடி வர மாதிரியும் இவங்களையும் தாக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கற்பனை ஊருக்கு வெளியில ஒரு பெண்ணோட பிணம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அங்க கூட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல ஹீரோ வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது தன்னோட அக்கா பொண்ணு வீட்டுக்கு வரல அப்படின்ற விஷயம் புரிய ஆரம்பிக்குது. பயந்து போறாரு. கூட இருக்க எல்லாருக்கும் கால் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது யாருக்குமே எந்த விவரமும் தெரியல. அந்த சமயத்துல தான் ஒரு டெட் பாடி இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சது இல்லையா, வேக வேகமா அங்க போய் பார்க்கும்போது அந்த டெட் பாடியோட முகத்துல குரங்கு பொம்மை போடப்பட்ட நிலையில இருக்கு. அந்த குரங்கு பொம்மையை ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. இவரோட அக்கா பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ரொம்ப கொடூரமான முறையில முகத்தை எல்லாத்தையும் சிதைக்கப்பட்ட நிலையில கழுத்து அறுக்கப்பட்டு இறந்து போய் கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க ஃபேமிலி மொத்தமும். இது எதனால நடந்தது அப்படின்ற குழப்பத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு இப்ப இறந்து போயிட்டாங்க. வீட்டுல அவங்கள நம்ம பார்க்க முடியாது அப்படின்ற சோகத்தால எல்லாருமே ஒரு மூளைக்கு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துலதான் இறந்து போனவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர ஆரம்பிக்குது. அதுல இருக்கிற விஷயங்களை டாக்டர் சொல்லும் போது அவருக்கே ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்னா அவர் பல விஷயங்களை பார்த்திருப்பார் இல்லையா, அவருக்கு இந்த மாதிரி துன்புறுத்தல் புதுசாதான் இருக்கு. அப்படி என்ன துன்புறுத்தல் நடந்திருக்கு அப்படின்னா இரும்பு கம்பி சூடா காய்ச்சப்பட்ட நிலையில இருக்கு இல்லையா, அதை எடுத்து அவங்களோட
அவங்களோட முகத்துல ஒரு 4 மணி நேரம் கிட்ட வச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். முகம் எல்லாம் பயங்கர காயங்களோட இருக்கும்போது அவங்கள தலையில பலமா அடிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே அவங்களோட கழுத்து அறுக்கப்பட்டு சாகடிக்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவ்வளவு கொடூரமா டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. சோ இதை நம்ம நினைச்சு பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா அந்த வலிகள் எல்லாத்தையும் அவங்க அனுபவிச்சு இறந்து போயிருக்காங்க. அப்ப அவங்களோட நிலைமையை நீங்க யோசிச்சு பாருங்கன்னு சொல்ல ஹீரோவால இதை கேட்க ஏத்துக்கவே முடியல. இவ்வளவு கொடூரமான முறையில தன்னோட அக்காவோட பொண்ணை கொலை பண்ணிருக்காங்க, யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு வெளியே வந்து இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கூட இருக்கவங்களாம் அந்த இறந்து போன பொண்ணை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சோம், கூட இருக்கவங்களை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வேகமா ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க, அதுவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. அவங்க கிட்ட கேட்கும்போது அந்த சமயத்துலதான் அந்த பொலிட்டிஷியன் பையனுக்கும் இறந்து போன ஹீரோட அக்கா பொண்ணுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அன்னைக்கு கூட பொலிட்டிஷியன் பையனை அவங்க அடிச்சுட்டு தான் வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ இதனால அவன் ஏதாவது பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த பொலிட்டிஷியன் கிட்டே போய் எங்களோட அக்கா பொண்ணு இறந்து போயிட்டாங்க, அந்த கேஸை விசாரிக்கிறப்போ உங்களோட பையன் தான் பிரைம் சஸ்பெக்டா இருக்கா, சோ அதனால அவனை நான் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பயங்கர கோபம் அடைகிறாரு. காரணம் என்ன அப்படின்னா இவரை விட பெரிய ஆபீசரான எஸ்ஏ இவர்கிட்ட பணம் வாங்கிட்டு எதுவா இருந்தாலும் நாம பாத்துக்கலாம், உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி காலில் விழாத குறையா போயிருப்பாரு. நீங்க ஒரு சின்ன கான்ஸ்டபிள் வந்து கொலைக்கான பிரைம் சஸ்பெக்ட் என்னோட பையன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா, இதை என்னால ஏத்துக்கவே முடியாது, ஒழுங்குமுறை தான் எங்க இருந்து போயிடுறான், அண்ட் என்னோட பையனும் நான் இதுல இன்வால்வ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பும் போது ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு புரியல. கூட இருக்க போலீஸ் ஆபீசரும் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடா, அவ்வளவு பெரிய பொலிட்டிஷியன் கிட்ட எதுக்காகடா சண்டைக்கு போற அப்படின்ற மாதிரி அவரை அங்க இருந்து கொண்டு போக அப்படியே கற்பனை ஒரு பெரிய குப்பை கிடங்குல குப்பைகள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய ஜேசிபியை வச்சு ஒரு நபர் கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்க குரங்கு மாஸ்க் அணியப்பட்ட நிலையில ஒரு சடலம் கிடைக்குது. அதை செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ பிரைம் சஸ்பெக்டா நினைச்சு வச்சிருந்தா இல்லையா அப்படி அந்த நபர் தான் அங்க இறந்து போய் கிடக்கிறார் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ எல்லாருக்குமே இது ஷாக்கா இருக்கு. அந்த அரசியல்வாதிக்கும் தன்னோட பையன் இறந்து போயிட்டான் அப்படின்றத ஏத்துக்கவே முடியல. பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்க ஹீரோ பாக்குறாரு. கண்டிப்பா நீ தாண்டா என் பையனை கொலை பண்ணிருக்கணும், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, கண்டிப்பா அவனை கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருக்கும்போது எஸ்ஐக்கு என்ன நடந்தது அப்படின்றது புரியல. அதுக்கப்புறமா தான் கான்ஸ்டபிள் இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ வேகமா கான்ஸ்டபிளான ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு மேல இந்த கேஸ்ல நீ இன்வால்வ் ஆக வேண்டாம், இறந்து போனது உன்னோட அக்கா பொண்ணு அப்படின்றதால நீ பர்சனலா இந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படி அது போகவே கூடாது, என்ன தாண்டி நீ எதையுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போகும்போது நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இவன் தான் இந்த கொலையை பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி இவர் பிரைம் சஸ்பெக்டா அவனை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நினைச்சவனே இறந்து போயிருக்கான். அப்ப இதுக்கு பின்னாடி யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இறந்து போன அபிக்கு இப்ராஹிம் அப்படின்ற ஒரு நண்பர் இருக்காருன்னு தெரிய ஆரம்பிக்குது. அபி இறந்து போனதுல இருந்து அந்த பையனை யாருமே பார்க்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால எஸ்ஐ இருக்கா இல்லையா அவர் இப்ராஹிமோட வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. வீட்டுல கிடையாது. இதனால அவன் எப்ப இங்க வந்தாலும் எங்களுக்கு தகவல் சொல்லணும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. அவரும் கூட இருக்க நபரும் சேர்ந்து அது இப்ராஹிம் தான் ஏதாவது வேலையை பார்த்திருக்கணும், அவனை நம்ம பிடிச்சாக்கணும், அவனுக்கு இந்த ட்ரக்ஸ் பழப்பெல்லாம் நிறைய இருக்கு. அண்ட் இறந்து போன அபியோட ரிப்போர்ட்லயும் அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் முதல்ல ஒரு கொலை நடந்து இல்லையா அதே பேட்டர்ல தான் இங்கேயும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் இவரோட உடம்புல ஒரு சில ட்ரக்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தெரிய ஆரம்பிக்குது. சோ இப்ராஹிம் ட்ரக்ஸை யூஸ் பண்றான், இவனோட உடம்புலயும் அது இருந்திருக்கு. எனக்கு என்னமோ அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி கூட இருக்க கான்ஸ்டபிள் இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் இப்ராஹிம் தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெரிய இடத்துல நிறைய ட்ரக் டீலர்ஸ் கூட உட்கார்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ வேகமா அவங்க கிட்ட போறாரு. அவங்க கிட்ட இருந்து உண்மைகள் எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கூட இருக்க எல்லா ரவுடிகளும் ஒண்ணு சேர ஆரம்பிக்கிறாங்க. இவர் கூட பயங்கரமா சண்டைகள் எல்லாத்தையும் போட்டு பக்கத்துல பெரிய கல் எல்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் தூக்கி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரோட உடம்பு கை கால்கள் அப்படின்ற எல்லாத்துலயுமே பட்டு ரொம்ப வலியால துடிச்சுக்கிட்டே இருக்கும்போது சரியான சமயத்துல கூட இருக்க கான்ஸ்டபிள் வந்து காப்பாத்த ஆரம்பிக்கிறாரு. அங்க இருந்து ஹீரோவை வீட்டுக்கு கூட்டு போக இவரோட அக்கா இருக்காங்க இல்லையா அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே என் பொண்ணை இழந்துட்டு நான் தவிக்கிறேன், இப்ப நீயும் போயிட்டு அப்படின்னா நாங்க என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி சோகத்துல இருக்கும்போது இந்த மனுஷன் இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண போறோம், கொலை பண்ண உடனே நம்மளால கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு டிப்ரெஷன்ல இருக்கும்போது அந்த சமயத்துலதான் ஊருக்குள்ள இன்னொரு பிணம் கிடக்குது. ஆனா அதே பேட்டர்ன்ல கிடக்குது அப்படின்ற மாதிரி தகவல் தெரிய ஆரம்பிக்குது. வேகமா அந்த இடத்துக்கு போறாங்க. இவங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் தான் இங்கேயும் காத்துக்கிட்டு இருக்கு. இறந்து போனது இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட சண்டை போட்டு போனாலே இப்ராஹிம் அவன் தான். சேம் பேட்டர்ன்ல கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. கூட இருக்க கான்ஸ்டபிள் அவரோட அசம்ஷனை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரே வயசுல இருக்க எல்லாரையும் அவன் டார்கெட் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் காலேஜ் போறவங்களா பார்த்து தூக்கிட்டு இருக்கான். ஒருவேளை இதுக்கு பின்னாடி சீரியல் கில்லர் இருப்பாரோ அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் ஹீரோ ஒரு முடிவுக்கு வராரு. அது என்ன அப்படின்னா முதல்ல இறந்து போனது கீர்த்தி தான். அதுக்கப்புறம் அவங்க
அவங்களோட நெருக்கமா யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க தொடர்ச்சியான முறையில இறந்துகிட்டே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அந்த பேட்டர்னை நம்ம இப்ப ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கீர்த்தியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நம்ம போய் சந்திச்சோமே அவங்க இன்னும் இங்க தான் இருக்காங்க. சோ அவங்க தான் அடுத்த டார்கெட்டா அந்த சீரியல் கில்லருக்கு இருக்கலாம் அப்படின்ற முனைப்புல லேடி கான்ஸ்டபிள் இருக்காங்க இல்லையா, அவங்கள போய் என்ன நீ கண்காணிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பு. அவங்க அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் குரங்கு மாஸ்க் போட்ட நபர் ஊருக்குள்ள ஒருத்தர் உலாத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த அவங்க கவனிக்கிறாங்க. வேகமா ஹீரோ கிட்ட இதை தெரியப்படுத்தும் போது ஹீரோ ஒரு பக்கம் துரத்த ஆரம்பிக்கிறாரு, ஹீரோயின் ஒரு பக்கம் நின்றுகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் லாக் பண்ணி அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி செக் பண்ணலான்னு போகும்போது அந்த நபர் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறார். பின் தொடர்ந்து ஹீரோவும் போய்கிட்டே இருக்க ஒரு பெரிய சோளக்காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறார். அந்த சோளக்காட்டுக்குள்ள திடீர்னு அந்த நபர் மறைஞ்சு போக என்ன பண்ணதுன்னு தெரியாம குழப்பத்துல ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பலாம் ட்ரை பண்ணும்போது எக்கச்சக்கமான ஆளுகள் இவரை அடிக்கணும் அப்படின்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க தான் இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கணுமோ அப்படின்ற ஒரு தாட்டோட அங்க இருக்க எல்லார்கிட்டையும் ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஒருத்தரோட மாஸ்கை ஹீரோ அவளுக்கு ஆரம்பிக்கிறார். அது மூலமா அந்த பொலிட்டிஷியனோட ஆளுங்க தான் இவனுங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இவனுங்க ஒருவேளை அந்த கொலையை பண்ணிருக்கலாம் இல்லையா அப்படின்னு மாதிரி அதை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க எல்லாருமே ஓடி போயிட்டானுங்க. இதனால இவர் அந்த ஆளுங்களை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அந்த சமயத்துலதான் முகமூடி போட்ட ஒரு நபர் அந்த இடத்துக்கு வராரு அப்படின்ற மாதிரியும் அங்க எங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் ஹீரோ கண்ணில் தெரிய ஆரம்பிக்க அவரை பிடிக்க ஆரம்பிக்கிறாரு, முகத்தை அவிழ்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு மர்ம நபர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அந்த நபரோட உருவம் நமக்கு எங்க தெரிய ஆரம்பிக்குது. வேகமா ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் இதுக்கு பின்னாடி நீ தானடா இருக்க, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, இது கொலைகள் எல்லாத்தையும் எதுக்காகடா பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் ஒரு நபர் ஓடி வந்து, அதாவது கூட இருக்க போலீஸ்காரர் ஓடி வந்து தடுக்க ஆரம்பிக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா இவர் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா, அவர் ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஊர்ல யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காளே, எவ்வளோ ஒருத்தர் மாஸ்க் கொடுத்து போட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். போட்டு வந்து உன் கண்ணு முன்னாடி மாட்டிட்டான்டா, இதுக்காக இப்படி அடிக்கலாமா, நீ முதல்ல அங்க இருந்து ரிலீஸ் பண்ணிடா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து அனுப்பி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இதுக்கு அடுத்த நாள் காலையில தண்ணீருக்குள்ள ஒரு பிணம் கிடக்குது அப்படின்ற தகவல் போலீஸ்காரங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. தண்ணீருக்குள்ள இருந்து தூக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பொணத்துல இருந்து சின்னதா ஒரு செயின் விழுது அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோவும் லைட்டா நோட் பண்றாரு, அந்த பொணத்தோட செயின் தான் அப்படின்ற மாதிரி லூஸ்ல விட்டுட்டு அந்த பொணத்தை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. 15 நாளுக்கும் மேல இந்த தண்ணியில கலந்துருக்கு போல, கலர் எல்லாமே மாறி போயிருக்கு. அந்த சமயத்துலதான் எஸ்ஐக்கு சீனியர் ஆபீசர் கிட்ட இருந்து போன் வர ஆரம்பிக்குது. ஒரு கொலை 2 கொலை அப்படின்ற மாதிரி இப்ப தொடர் கொலைகள் நடந்து போய்கிட்டே இருக்கு, நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள இந்த கேஸ முடிச்சா முடியலன்னா உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட இவர் சும்மாவே ஒன்னும் பண்ண மாட்டாரு. இப்ப இவ்வளவு பிரஷர் வேற என்ன பண்ண முடியும், மௌனமா தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அதே சமயத்துல இறந்து போன, அதாவது இப்ப கிடைச்ச பெண்ணோட உடல் இருக்கு இல்லையா, அதை ஃபாரன்சிக் டீமுக்கு அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இந்த கொலைகளுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணு இறந்து போயிருக்காங்க அப்படின்றதும், சோ சேம் பேட்டர்ல தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்றதும் தெரிய ஆரம்பிக்குது. இது முதல் கொலையா இருக்கலாம். இறந்து போன அக்காவோட பொண்ணு முதல் கொலையா இல்ல அப்படின்றத இங்க புரிஞ்சுக்கிட்டு இப்ப இறந்து போனாங்க இல்லையா, அவங்களோட வீட்டுக்கு போகும்போது நான் அப்பவே பொண்ணை காணோம் அப்படின்ற மாதிரி தேடி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு வந்தேன். நீங்க அந்த கம்ப்ளைண்ட் அப்பவே எடுத்து ஒரு கன்சிடர் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு கொலைகளையாச்சும் நீங்க தடுத்திருக்கலாம், அதை நீங்க பண்ண மறந்துட்டீங்க. இப்ப எங்களால என்ன பண்ண முடியும், எங்களால ஒண்ணுமே பேச முடியாது அப்படின்ற மாதிரி கோபமா அங்க இருந்து கிளம்பும் போது இறந்து போன பொண்ணோட போட்டோவை ஒரு செவுத்துல பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அங்க பரதநாட்டியம் ஆடின மாதிரி போட்டோஸ் எல்லாம் இருக்கு. சோ வேகமா அவங்க ஆடின ஒரு கிளாஸ் இருக்கு இல்லையா, அங்க போய் விசாரிக்க அவங்களுக்கு, அதாவது இப்ப இறந்து போனாங்களே அவங்களுக்கு நெருக்கமா ஒரே ஒரு தோழி மட்டும் தான் இருந்தாங்க. ஆனா அவங்களும் முதல்ல ரெகுலரா வந்துகிட்டு இருந்தாங்க, இப்ப சுத்தமா வரதில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு சந்தேகமா இருக்கு. அந்த பொண்ணை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்கும் போது எனக்கு அவ்வளவா எதுவும் தெரியாது சார், ஆனா அந்த பொண்ணோட அப்ப போலீஸ்காரர் மட்டும் தெரியும்னு சொல்ல இவர் குழம்பி போக ஆரம்பிக்கிறாரு. போலீஸ்காரரோட பொண்ணுனா அது யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் ஹீரோயின் அந்த கீர்த்திகாவோட ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ அனுப்பிச்சு விட்டுருப்பா இல்லையா, அவங்க கிட்ட இருந்து போன் வர ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. வேகமா காணாம போன பொண்ணோட ட்ரேஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் ஏரியால போகுது, அங்க போய் சிக்னல் கட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அந்த இடத்துக்கு போறாரு, ஃபுல்லா செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாரு, ஒண்ணுமே கிடைக்கல. நாம ஒரு கொலைகளையாச்சும் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல முயற்சிகள் எடுத்தோம், ஆனா எல்லாமே கையை மீறி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தாபால உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் ஒருத்தர் முகம் கழுவணும் அப்படின்ற மாதிரி போக அவரோட டாலர் அங்க தொங்க ஆரம்பிக்குது. இதை பார்த்ததும் ஹீரோ அந்த தண்ணிக்குள்ள டாலர் விழுந்தது இல்லையா, அந்த விஷயம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. வேகமா போய் தண்ணிக்குள்ள நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சு அதை தேட ஆரம்பிக்கிறாரு. இரவு நேரத்துல தண்ணிக்குள்ள தேடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். லாஜிக் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கதை நகராது, அப்படியே வச்சுப்போம். உளுந்த அந்த செயினை அப்படி இப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா கண்டுபிடிக்கிறாரு. அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு 2 போட்டோ இருக்கு. அந்த 2 போட்டோ பார்க்க அதே சமயத்துல கடத்தப்பட்ட அந்த பெண்ணையும் அவங்க முன்னாடி மாஸ்க் அணிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த கொலைகாரனையும் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சமா அவனை மாஸ்க்
மாஸ்க் கழட்டிக்கிட்டே இருக்கும்போது பேரலா இங்க டாலர்ல இருக்க இன்னொரு முகம் தெரிய ஆரம்பிக்குது. ட்விஸ்ட் இங்கதான் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்க இல்ல அதாவது ஒரு கெஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கெஸ் என்ன அப்படின்றத இப்போ அப்படியே ஓடி போய் கமெண்ட்ஸ்ல போட்டுட்டு இந்த வீடியோவை ஃபர்தரா கொண்டு போகலாமா? சோ இங்க அங்க இருக்கிறது யார் அப்படின்னா ஹீரோ கூடவே டிராவல் பண்ணிட்டு இருந்தா இல்லையா அந்த கான்ஸ்டபிள், அந்த மனுஷன் தான். சோ அவர் தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்காரு அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோவும் அந்த டாலர் மூலமா தெரிஞ்சுக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். வேகமா அவரோட வீட்டுக்கு போய் அவரை பத்தி செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தேட ஆரம்பிக்க வீட்டுக்குள்ள நிறைய கிறுக்கல்கள், நிறைய வரைபடங்கள்லாம் இருக்க ஆரம்பிக்குது. குழம்பி போறாரு. மேற்கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது அந்த நபர் ஏதோ ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்காரு அப்படின்றத தூரமா இருக்கும்போது கவனிச்சிட்டாரு. ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அந்த நபருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. சோ இவரை பார்த்ததும் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் கடத்தப்பட்ட அந்த பொண்ணு இருக்கிற ரூமுக்கு போயிடுறாங்க. அங்க அந்த பொண்ணை காப்பாத்தி ஆகணும். அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்க இந்த நபரை பிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவோ பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த நபருடைய அவ இறந்து தாண்டா போகணும், நான் சொல்றது கேளுடா, அவனுக்கு புரியுதா இல்லையாடா அப்படின்ற மாதிரி இவரை தடுத்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து இவரை யாரோ குத்த ஆரம்பிக்கிறாங்க. திரும்பி பார்த்தா ரொம்ப அகோரமான நிலையில ஒரு பொண்ணோட உருவம். என்னோட அப்பா மேலே நீ கை வைக்கிறியா, அப்பா இவனை சாகடிச்சிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி இன்னொரு வாட்டி குத்தலான்னு போக ஹீரோ தடுத்து நிறுத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு கூட வேலை செஞ்ச நபர்கிட்ட போக ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா நீங்க இருப்பீங்க அப்படின்றத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க, இத்தனை பேரை எதுக்காக கொலை பண்ணீங்க, என்னோட அக்காவோட பொண்ணு எதுக்காக கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்க அந்த மனுஷனும் நான் கொலை பண்ணதுல தப்பே இல்லைன்னு இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் நீ ஏன் நினைப்படா, இங்க நடக்கிற விஷயங்கள் அவனுக்கு என்னன்னு புரியுதா அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போக ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு எல்லாமுமா இருக்கிறது இவரோட குழந்தை தான், அதாவது இவரோட பொண்ணு தான். சோ ஒவ்வொரு நாளும் இவரோட பொண்ணை இவர் தான் பயங்கரமா கவனிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இரவு நேரத்துல சாப்பாடு ஊட்டுறது, அவங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்றது அப்படின்ற மாதிரி பொண்ணோட வாழ்க்கையை செதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு இந்த மேக்கப் போடுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம அழகானவங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இப்படி நாட்கள் போக்கிட்டே இருக்கும்போது பொண்ணை காலேஜ்ல சேர்க்க ஆரம்பிக்கிறார். அண்ட் இந்த கேங், அதாவது இந்த இறந்து பொண்ணு எல்லாரும் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் தான் ஒரு கேங்கா இருப்பாங்க. அந்த கேங்ல தான் இவங்களும் மிங்கிளா இருந்திருப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி அந்த சைடு அபி இருக்கான் இல்லையா, அவனை இவங்க காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அபி என்னதான் கெட்டவனா இருந்தாலும் இங்க அவங்களுக்கு நல்லவனா தெரிய ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இவங்களுக்கு பரதநாட்டியம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கிளாஸுக்கு போய்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல அங்க ஒரு ஃப்ரெண்டு இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த பரதநாட்டியத்துக்கான ஃபீஸ் கட்ட முடியாம தவிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்க தான் ஃபீஸ் எல்லாத்தையும் கட்டி உதவுறாங்க அப்படின்ற மாதிரியும் அண்ட் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா மிங்கிள் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அழகா போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இவங்களோட முகத்துல சின்னதா ஒரு கருப்பு கலர்ல ஒரு லேயர் மாதிரி ஒண்ணு தோண ஆரம்பிக்குது. பயந்து போறாங்க. ஒன்னும் இல்லமா, சூடு கட்டி ஏதாவது இருக்கும், நம்ம உனக்கு மருந்து வச்சு விடுற அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போக நாளடைவுல அந்த விஷயம் அப்படி பெருசாக ஆரம்பிக்குது. பயந்து போறாங்க. டாக்டர் கிட்ட போகும்போது இது ஒரு ரேரஸ்ட் டிசீஸ், அதாவது தோல் சம்பந்தப்பட்டதுல ரேரஸ்ட் டிசீஸ், இதை சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சரியான ஃபெசிலிட்டிஸ் இங்க எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ அவங்களுக்கு நான் கொடுக்குற மாத்திரைகள் எல்லாத்தையும் கொடுத்து அண்ட் அவங்கள கவனமா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி, அப்பா ஒன்னும் இல்லாம அதெல்லாம் சரியாயிடும், மாத்திரை கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு போய் அவங்கள கவனிச்சுக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க அப்படியே சரியாயிடும் அப்படின்ற நம்பிக்கையில காலேஜ் போக ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. லைட்டா சின்னதா இருந்ததால யாரும் இது பெருசா ரியாக்ட் பண்ற மாதிரி தெரியல. இவங்களும் நான் டாக்டர் கிட்ட போயிட்டு அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல போக போக இவங்களோட முகம் ஃபுல்லா தோண ஆரம்பிக்குது. இதனால இவங்களோட நண்பர்களே இவங்கள வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தொட்ட பொருள் இருக்கு இல்லையா, அதை கூட தொட மறுக்கிறாங்க. இவங்க கூட உட்காந்து சாப்பிட மறுக்கிறாங்க. இவங்க கூட கிளாஸ்ல கூட உட்கார பிடிக்கல அப்படின்ற மாதிரி எழுந்து போக்கிட்டே இருக்கும்போது இந்த எல்லா விஷயங்களுமே இவங்களை காயப்படுத்த ஆரம்பிக்குது. அதையும் தாண்டி இவங்களோட காதலன் இருக்கா இல்லையா அபி, அவ இவங்களோட காதலே வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவங்களை ரொம்ப கேவலமா பார்க்க ஆரம்பிக்கிறான். அண்ட் கீர்த்தி கூட நெருங்க ஆரம்பிக்கிறா அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இவங்களுக்குள்ள பாதிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு படி மேல போய் அந்த பரதநாட்டியம் கிளாஸ்ல இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட காலேஜ்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸை என்ன ஒதுக்குறாங்க அப்படின்ற மாதிரி புலம்பி ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்களும் முகத்தை அப்படியே ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க சொல்றது உண்மை தானே, இந்த மாதிரி முகம் இருந்தது அப்படின்னா யாரும் கிட்ட வருவா, உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் கஷ்டப்படுத்திட்டு போய்கிட்டே இருக்க வாழ்க்கையோட மொத்த சந்தோஷமும் எங்க நொறுங்கி போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு மேல நான் எதுக்காக உயிரோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி கையில கிடைக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு அண்ட் இவங்களும் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்க அப்பா தடுத்து நிறுத்த ஆரம்பிக்கிறாரு. நடந்தது எல்லாத்தையும் இவங்க சொல்லும் போது ஒன்னும் கவலைப்படாதமா உனக்காக நான் இருக்க அப்படின்ற மாதிரி அவங்கள தேத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க சமாதானமாகற மாதிரியே தெரியல. இது அழகு இருக்கிற வரைக்கும் தான் உலகத்துல இருக்க எல்லாருமே மதிப்பாங்க. என்ன பாருங்கப்பா எவ்வளவு கேவலமா இருக்குல்ல, கூட இருக்கவங்களே என் கூட பேச மறுக்கிறாங்க, என்ன தொட மறுக்கிறாங்கப்பா, இதுக்கும் மேலேயும் நான் உயிர் வாழணுமாப்பா அப்படின்ற மாதிரி
அழுதுகிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அவங்களோட முகம் மாற ஆரம்பிக்குது. இதுக்கு காரணமானவங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன்ல, அவங்கள நம்ம கொலை பண்ணிடலாமாப்பா அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்பாவும் அழுதுகிட்டே, அம்மா அவங்க அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணலையாமா, எதுக்காகமா கொலையை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட இதை பேசி புரிய வைக்கலாம் ட்ரை பண்ண அவங்க புரிய வைக்கிற நிலைமையில இல்ல. அங்க இருக்க எல்லாத்தையும் எடுத்து அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடம்பெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிக்குது. கையெல்லாத்தையும் கிழிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இத்தோட முடிவுல அப்பா எனக்கு பயங்கரமா பசிக்குது, நான் சாப்பிடணும் அப்படின்னா என்ன இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க இல்லையா, அவங்க ஒருத்தரும் சாகணும்ப்பா, அது நடந்தா மட்டும்தான் என்னால சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி பித்து பிடிச்சி சுத்திக்கிட்டே இருக்கும்போது அப்பாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பொண்ணுக்காகவாச்சு இதை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி முதல்ல ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணை போட்டு தள்ளாரியா, அந்த விஷயம் கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. பொண்ணு கிட்ட அந்த டெட் பாடியை கொண்டு வரும்போது, அதாவது கொஞ்சம் உயிர் இருந்திருக்கும், அப்ப கொண்டு வரும்போது அவங்க இதை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னோட முகத்தை பார்த்து கேவலமா இருக்குன்னு சொன்னல, உனக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி இரும்பு சூடு பண்ணி அவங்களோட முகம் ஃபுல்லா வச்சு கொடுமைப்படுத்தி அவங்களை கழுத்தறுத்து சாகடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சாகடிச்சதும் நிறைய ரத்தங்கள்லாம் போய்கிட்டே இருக்கு இல்லையா, அதை பார்த்ததுதான் இவங்களோட கோபம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்பா இப்பதான்ப்பா எனக்கு நிறைய சாப்பிடணும் போல இருக்கு, நான் சந்தோஷமா இருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பா அந்த சந்தோஷத்தை பார்த்துட்டாரு. இந்த சந்தோஷத்துக்காக எத்தனை கொலைகள் வரலாம் நான் பண்ணலான்றது முடிவெடுத்துல சார் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் ஓவர் போய்கிட்டே இருக்கும்போது இங்க அவங்க சாப்பிட்டு முடிச்சது, அப்பா இவ இறந்து போனாலும் இன்னும் அழகா இருக்கா, நம்ம ஏதாவது பண்ணணுமேப்பா அப்படின்ற மாதிரி குரங்கோட மாஸ்க் இருக்கு இல்லையா, அதை போட்டு அனுப்பி அப்பா நம்ம வேலை முடிஞ்சதுல இவளை இங்க இருந்து கொண்டு போயிடுங்கப்பான்னு சொல்ல இவர் போய் தண்ணியில தூக்கி போட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ முதல் கொலை இங்க தான் ஆரம்பிச்சது. அடுத்தடுத்து நடந்த கொலைகள் எல்லாமே இதே பேட்டர்ல தான் இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எல்லாருமே என் பொண்ணு ரொம்ப கேவலமா இருக்கா, என் பொண்ணு தொட்டாலே நோய் வந்துடும் அப்படின்ற மாதிரி பயந்து ஒதுக்க ஆரம்பிச்சாங்க சார். இதுக்கு மத்தியில என் பொண்ணு உயிர் வாழணும், ஆனா அவங்க சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான், அவங்க சாக வேண்டியவங்க தானே, அதனாலதான் சாகடிச்ச அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ இதை கேட்கறதா தெரியல, நீங்க ரெண்டு பேருமே மனநல பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, இதுக்காக இத்தனை உயிர்களை கொள்ளுவீங்களா அப்படின்ற மாதிரி அவங்கள அங்க வந்து தடுத்து விட்டுட்டு அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. இதுல ஹீரோவை சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வேக வேகமா வந்துகிட்டே இருக்கும்போது ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல நகர்ந்து போக அந்த விஷயம், அதாவது அந்த கூர்ப்பான ஆப்ஜெக்ட் அவங்களோட அப்பாவை சாகடிக்குது. அந்த இடத்துல ஒரு துடிதுடிக்க இறந்து போறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்பா இறந்து போனதால இவங்க பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கு. இவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கிறார் அப்படின்ற மாதிரியும் அங்க இருந்து ஒரு சில வாரங்கள் கழிச்சு அப்படின்ற மாதிரி காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. மனநல காப்பகத்துல இருந்தாலும் அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிக்குது. அவங்கள கேர் பண்ணி பாத்துக்கணும் அப்படின்னா அவங்க கிட்ட போகணும், அந்த முகத்தெல்லாம் யாருமே பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்களும் இவங்களை பார்க்க மறுத்துக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் ஹீரோக்கு ஒரு தகவல். வேக வேகமா வந்து பார்க்கும்போது இந்த கொலைகள் நடந்தது இல்லையா, அதே பேட்டர்ன்ல அந்த பொண்ணெல்லாம் யார் தொடுவா அப்படின்னு ஒரு லேடி சொன்னாங்க இல்லையா, அவங்க இறந்து போய் கிடக்குறாங்க. சோ பயந்து போறாரு. வேக வேகமா அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக அவங்க தட்டு நிறைய சாதத்தை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவரை பார்த்ததும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்களோட முகத்தை பத்தி யாராவது ஏதாவது பேசிட்டாங்க, தொட மறுக்கிறாங்க அப்படின்னா இவங்க இன்னும் கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நமக்கு இங்க காமிச்சிட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ கண்டிப்பா இந்த படமும் இந்த படத்துல வந்து எக்கச்சக்கமான ட்விஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.